அருமை சொந்தங்களே, அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் பேசும் பொழுது எதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி தூக்கி எறியப்பட்டு நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய ஆட்சி இங்க வரணும், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வரணும், அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதற்காக நம்முடைய முதலமைச்சராக வர வேண்டும் என்று சொன்னார். நான் இப்ப சொல்றது உங்களுக்கு கொஞ்சம் வேதனையா இருந்தாலும் கூட நான் சொல்லணும்னு நினைக்கிறேங்க அம்மா. ஏன்னா தாய்மார்கள் இருக்கிறீங்க. 10ஆம் தேதிங்கிறது என்னங்க அம்மா, இன்னிலிருந்து 3 நாளைக்கு முன்னாடி விளாத்திக்குளம், தூத்துக்குடி பகுதியில் விளாத்திக்குளத்துல ஒரு குழந்தை 12வது பரீட்சை எழுதிட்டு வீட்டுக்கு வராங்க. ஒரு ஏழை குழந்தை. அம்மா கூலி வேலைக்கு போறாங்க. அந்த பாப்பாவுடைய பெயர் 17 வயசு இருக்கிறனால நான் பேர் சொல்லக்கூடாதுங்க, அது ஒரு குற்றமாயிரும். பாப்பாக்கு ஒரு பேர். 10வதுல அந்த பாப்பா 500க்கு 495 மதிப்பெண் வாங்கின பாப்பா. 500க்கு 495. ஒரு ஏழை குடும்பத்தினுடைய பாப்பா. வீட்டிலிருந்து டாய்லெட் இல்ல, ஒரு வயக்காட்டுக்கு போறாங்க. 6:30 மணிக்கு போறாங்க. 8:30 மணி வரைக்கும் அந்த பாப்பாவை காணோம். அப்பா அம்மா எல்லாம் தொலைட்டு போறாங்க, அந்த பாப்பாவை காணோம். 9 மணிக்கு காவல் நிலையத்துக்கு போறாங்க. விளாத்திக்குளம் பக்கத்துல ஒரு காவல் நிலையத்துக்கு. காவல் ஆய்வாளர், நான் கேஸ் எடுத்துக்க மாட்டேங்கம்மா, மகளிர் காவல் நிலையத்துக்கு போங்கிறாங்க. நைட்டு ஃபுல்லா தொலைவறாங்க, அந்த குழந்தையை காணோம். அடுத்த நாள் காலையில விளாத்திக்குளத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மகளிர் காவல் நிலையத்துக்கு போறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல் ஆய்வாளர் என்ன சொல்றாருன்னா, உன் பொண்ணு யாரு கூடயாச்சும் ஓடி போயிருக்கும், போய் நல்லா தொலைவிட்டு வா அப்படின்னு. யாருகிட்ட? தாய் கிட்டீங்க. கேட்கக்கூடாத வார்த்தை, ஒரு தாய் கேட்கக்கூடாத வார்த்தை. மறுபடியும் வர்றாங்க, மத்தியானம் வரைக்கும் தொலைவுறாங்க. மத்தியானம் 1:30 மணிக்கு அந்த பாப்பா காணாம போனது. 10ஆம் தேதி சாயந்தரம் 6:30 மணிக்கு, 11ஆம் தேதி மத்தியானம் 1:30 மணிக்கு. எங்க இதற்கு முன்னாடி தொலாவுனாங்களோ வயல்வெளி பகுதியில் அந்த பாப்பா பாலியல் துன்புறுத்தப்பட்டு கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்து கயவர்கள் தூக்கி வீசிட்டு போயிட்டாங்க. திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி எதற்காக தூக்கி எறியப்பட வேண்டும் என்று பல சம்பவங்களை சொன்னா கூட இந்த ஒரு சம்பவங்கம்மா, ஒரு பானை சோறுக்கு ஒரு சோறு பதம் என்பது போல. ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை படிப்பினால் மட்டும்தான் மேல வர முடியுங்க, வேற எதனாலையும் வர முடியாது. அந்த குழந்தைக்கு கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க. 500க்கு 495. இதை விட மார்க் வாங்க முடியுமா நீங்க சொல்லுங்க? 12வது பரீட்சை எழுதுறாங்க. வீட்டுல டாய்லெட் எல்லாம் வெளியே போறாங்க. அங்க இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் கம்ப்ளைண்ட் கொடுத்த உடனே அதை வாங்கி ஒரு 7:30 மணிக்கு அந்த ஊரை சுத்தி தொலாவி பக்கத்து ஊர்ல தொலாவுனா இது நடந்திருக்குமா? அவங்களை அலக்கழிச்சு அடுத்த விளாத்திக்குள்ள மகளிர் காவல் நிலையத்துக்கு போய் அங்க அவமானப்படுத்தி 1:30 மணிக்கு சடலை தடுத்திருக்கிறாங்க. ஆறுதல் சொல்றதுக்கு திமுக காரங்க போறாங்க, ஊருக்குள்ளேயே விடல. கனிமொழி அவர்கள் சென்றிருக்கின்றார்கள் என்று ஊருக்குள்ளேயே வராதிங்கிட்டாங்க. இன்னைக்கு பட்டி தொட்டி எல்லாம் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. யாருமே நிம்மதியா வீட்டுல தூங்க முடியலங்க, நடந்து போக முடியல. யாருக்குமே எங்கேயுமே உயிர் பயம் இருக்கு. நீ குழந்தை அந்த மாதிரி கொண்டு பண்ணிருக்காங்க. இந்த மாதிரி நான் சொல்லிக்கிட்டே போலாங்க. கிருஷ்ணகிரியில 2.5 வயசு குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணி துன்புறுத்தி கொண்டிருக்கின்றார்கள். யாருன்னா திமுக பொறுப்பில் இருக்கக்கூடிய ஒரு நபர். அருமை சொந்தங்களே, அதனாலதான் நம்முடைய பிரதமர் அவர்கள் சமீபத்தில் சொன்னாங்க, புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது பெண்களுக்கு எதிரான குற்றத்தை யாராச்சும் செஞ்சாங்கன்னா அவர்கள் இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வியை வச்சாங்க. அது புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நாள்ல பாரத பிரதமர் அவர்கள் சொன்னார்கள். அப்படிப்பட்ட தமிழகத்தில் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில ஒரு குழந்தை, பெண் குழந்தையா இருக்கட்டும், தாய்மாரா இருக்கட்டும், மூதாட்டியா இருக்கட்டும், 65 வயது 75 வயது மூதாட்டியா இருக்கட்டும், யாருக்குமே பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகம். இந்த ஒரே ஒரு காரணத்திற்காக நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை ஆட்சியிலிருந்து தூக்கி போட வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குதுங்க அம்மா. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நல்ல அனுபவம், முதலமைச்சராக அனுபவம், சட்டமன்ற உறுப்பினராக அனுபவம், ஏழை மக்களோடு சேர்ந்து பழகிய ஒரு அனுபவம், விவசாய குடும்பத்தில் பிறந்த ஒரு அனுபவம், சின்ன ஒரு கிராமத்தில் பிறந்த இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அனுபவம். அரசியல்ல ஒரு பொறுப்புக்கு வர்றவங்க, அதிகாரத்துக்கு வர்றவங்க இப்படித்தான் இருக்கணும்னு நினைப்போம். நம்மள மாதிரி இருக்கணும், நம்ம பிரச்சனையை புரிஞ்சுக்கணும், நம்மளைய பார்த்தாலே என்னன்னு உங்களுக்கு தெரியணும். தங்க தட்டுல சாப்பிட்டு கூடாது, தங்க ஸ்பூன்ல சாப்பிட்டு கூடாது, காலையில 11 மணிக்கு எந்திரிச்சிருக்க கூடாது, தோட்டத்துல வேலை செஞ்சிருக்கணும். அவர்கள் நம்முடைய தலைவர்களாக வந்தால் நம் பிரச்சனை தெரியும் என்று நினைப்போம். இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு தலைவர் நமக்கு இருக்கிறாங்க. முதலமைச்சர் வேட்பாளர் நம் முன்னால் இருக்கின்றார்கள். நீங்க எதுவுமே யோசிக்கிறதுக்கு ஒண்ணுமே இல்லைங்க. நான் தொண்டாமுத்தூர் தொகுதிக்குள்ள வரும் பொழுது
திமுக காரங்க இன்னைக்கு போஸ்ட் மட்டும்தான், வேற எங்கேயும் மக்கள் அவங்களை எங்கேயும் ஊருக்குள்ளேயே விடுறதில்ல. ஒரு போஸ்ட் ஒட்டிந்தாங்க தொண்டாமுத்தூர் தொகுதிக்கு வெளியே பார்த்தேன். இந்த முறை வெச்ச குறி தப்பாது தொண்டாமுத்தூர்ல 3 முறை தோத்து மறுபடியும் அதே குறியை வைத்து மறுபடியும் தொண்டாமுத்தூர்ல மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்துல திராவிட முன்னேற்ற கழகம் நீங்க தோக்கத்தான் போறாங்க. அதுக்கு எதுக்கு வீணா போஸ்டுக்கு செலவு பண்ணி அது ஒற்றவங்களுக்கு எல்லாம் செலவு பண்ணிட்டு ஏதை பண்ணிட்டு இருக்கிறீங்க? இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை நாங்க தாய்மார்களுடைய வங்கி கணக்குக்கு 5000 ரூபாய் போட்டோம், 5000 ரூபாய் போட்டோம். இது ஒரு படத்துல ஜனகராஜ் என்ன ஒரு டவுன் பஸ் ஏற போற, எதுக்கு சந்தோஷமா இருக்கீங்கன்னா என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டு அதனால நான் சந்தோஷமா இருக்கிறேன். அந்த மாதிரி இல்லை. இன்னைக்கு தாய்மார்களுக்கு தெரியும், இன்னைக்கு அதனால தாய்மார்கள் சந்தோஷமா இருக்கிறாங்க. 5000 ரூபாய் அக்கௌண்ட்டுக்கு வந்துருச்சு, எங்களுக்கு ஓட்டு போட போறாங்க. எந்த தாய்மார்களும் சந்தோஷமா இல்ல. அவங்களுக்கு வர வேண்டிய பணம் வங்கி கணக்குக்கு வந்திருக்கு, அவ்வளவுதான். உங்க பணம் உங்க வங்கி கணக்குக்கு வந்திருக்கு. இதுல சந்தோஷப்படுறதுக்கு ஒண்ணு இல்லைங்களேங்கம்மா. 28 மாதம் பணம் கொடுக்காம 28 மாதம் பணம் கொடுக்காம சட்டமன்றத்தில் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் சண்டை போட்டு 29வது மாசத்துல 1000 ரூபாய் கொடுத்து இன்னைக்கு 32 மாசத்துக்கு 32,000 ரூபாய், பொங்கலுக்கு 5000. மொத்தமா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த ஆட்சியில உங்களுக்கு 5 ஆண்டுகள்ல கொடுத்த பணம் என்பது 37,000. 1825 நாளுங்கம்மா. கணக்கு போட்டு பார்த்தா ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 20 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்கு கொடுத்திருக்காங்க. ஒரு நாளைக்கு 20 ரூபாய். எதுக்கு திமுக காரங்க கொக்கரிச்சிட்டு இருக்காங்கன்னு எனக்கு தெரியலீங்க. ஆனா இன்னைக்கு 28 மாதமும் வர வேண்டிய பணம் வரல. அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொன்னது போல நாம் ஆட்சிக்கு வந்தவுடன் 1,30,00,000 தாய்மார்களுக்கு இன்னும் அதிகமாக நிறைய தாய்மார்கள் அவங்க சேர்த்தவே இல்லை. அவர்களுக்கு 1000 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என்கின்ற தேர்தல் வாக்குறுதி. அது மட்டும் இல்லைங்கம்மா, 5 வருஷமா கஷ்டப்பட்டீங்க. கரண்ட் பில்லு நீங்க கட்டாத பில்லே கிடையாது. பால் பில்லு, சொத்து வரி என்னென்ன இருக்குதோ எல்லாத்தையும் புடுங்கி பிசைந்திருக்கின்றார்கள். அதனால் ஒரு குடும்பத்திற்கும் ஆட்சிக்கு வந்தவுடன் தேசிய ஜனநாயக கூட்டணி நம்ம தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் நாள் நம்முடைய தாய்மார்களுக்கு வங்கி கணக்குக்கு 10,000 ரூபாய் உங்களுடைய வங்கி கணக்குக்கு வர இருக்கு. எனக்கு புரியலைங்க, திமுக காரங்க எந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள்? 5000 ரூபாய் கொடுத்துட்டோம், அதனால தாய்மார்கள் ஓட்டு போடுவாங்க. தாய்மார்களுக்கு வர வேண்டிய பணத்தை அதுவும் சரியாக கொடுக்காம பாதி பணத்தை கொடுத்துட்டு 5 வருடத்தில் 1825 நாள்ல ஒரு நாளைக்கு 20 ரூபாய் கொடுத்துட்டு தாய்மார்களுக்கு எதிராக சட்டம் ஒழுங்கு சீர்குலைத்து 17 வயசு இருக்கக்கூடிய குழந்தை பாலியல் வன்கொடுமையில துன்புறுத்தப்பட்டு இறந்து, 2.5 வயசு குழந்தை கிருஷ்ணகிரியில இறந்து, கோயம்புத்தூர்ல விமான நிலையத்துக்கு பக்கத்துல ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய குழந்தைக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்து எப்படிப்பட்ட ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அருமை சொந்தங்களே, இந்த முறை எந்த காரணத்திற்கும் கூட நீங்க தொண்டாமுத்தூர்ல கண்டிப்பா திமுக அந்த தொகுதி பக்கமே நீங்க விட போறது இல்ல. இருந்தும் நம்ம பொதுப்படையாக சொல்லுகின்றோம், தமிழகத்தில் 234 தொகுதியிலும் நாம திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு எங்கேயாச்சும் ஓட்டு போட்டுட்டோம்னா நம்முடைய தலையின் மீது நாமே மண்ணை அள்ளி போடுவது போல் ஆகிவிடும். நல்லா இருக்கக்கூடிய குடும்பத்தை நாமளே கெடுத்த மாதிரி ஆயிருங்க. அதனால் நம்முடைய தாய்மார்கள் சகோதரிகள் எப்பவுமே இவங்க தான், தாய்மார்கள் தான் அரசியல் திசையை மாத்துவாங்க, அரசியல் களத்தை மாத்துவாங்க. யார் ஆட்சிக்கு வர முடியும் என்கின்ற தீர்மானத்தை தாய்மார்கள் முதல்ல எழுதுவாங்க. ஏழை தாயா இருக்கலாம், கூலி வேலை செய்யக்கூடிய தாயா இருக்கலாம், 100 நாள் வேலை வாய்ப்புக்கு செல்லக்கூடிய தாயா இருக்கலாம். நீங்க தீர்மானம் பண்ணிட்டீங்க, இந்த முறை நமக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி வேண்டாம். பொய்யா பேசுறாங்க, அந்த பொய்யை சரி செய்வதற்கு நமக்கு நேரம் போயிடும். ஆட்சிக்கு வந்துட்டா 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை நிறுத்தி விடுவார். சகோதரி, உங்களுக்கு தெரியும், மோடி ஐயா பாராளுமன்றத்தில் 1 மாதத்திற்கு முன்பு சொல்லி இருக்கின்றார்கள், இன்றையிலிருந்து 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டம் என்பது இந்தியா முழுவதுமே 125 நாளாக உயர்த்தி இருக்கின்றார்கள் மோடி ஐயா. இப்ப எடப்பாடி என்ன இன்னும் ஒரு படி மேல. நாம ஆட்சிக்கு வந்தவுடன் தமிழகத்தில் 125 நாளாக மத்திய அரசு அறிவித்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை 150 நாட்களாக நாம் உயர்த்திருக்கின்றோம். எல்லோருக்கும் எல்லாம் என்கின்ற அடிப்படையில் நம்முடைய தேர்தல் வாக்குறுதியா இருக்கட்டும், நம் மக்களுக்கு செய்யக்கூடிய பணிகளாக இருக்கட்டும், நம் மக்களை பார்த்துக் கொள்ளக்கூடிய விதமாக இருக்கட்டும், எல்லா மக்களையும் அரவணைத்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்று நினைக்கின்றோம். தமிழகத்தில் இருக்கக்கூடிய நாம் எல்லோரும் ஒரே குடும்பம். திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை அவங்களுக்கு ஒரே ஒரு குடும்பம், அது சபரீஷன் அவருடைய குடும்பம், உதயநிதி ஸ்டாலினுடைய குடும்பம். வேற யாரும் அவங்க குடும்பம் கிடையாது. அதனால அருமை சொந்தங்களே, என்ன நம்மளை ஏமாத்த பார்த்தாலும், என்ன பொய்யை சொன்னாலும்,
எந்தவித அபாண்டமான குற்றச்சாட்டை வைத்தாலும் நாம் ஓர் அணியில் இருக்க வேண்டும். அது நம்முடைய அணி, அது நல்லவர்களுக்கான அணி, அது தமிழ்நாட்டுக்கான அணி, அது தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய அணி. அருமை சொந்தங்கள், அது மட்டும் இல்லைங்கம்மா. சமீபத்தில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஐடி விங் செயலாளர் தம்பி ஒரு வீடியோ எடுத்து போட்டிருந்தார். அந்த வீடியோ நானும் முகநூல் எடுத்து போட்டேங்கம்மா. நம்முடைய வடவள்ளி பகுதி, கோயம்புத்தூர் இருக்கக்கூடிய வடவள்ளி 36வது வார்டுல ஏழை மக்களுக்காக ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கட்டியிருக்கிறாங்க. ஆரம்ப சுகாதார நிலையம். அந்த ஆரம்ப சுகாதார நிலையத்தில் வாரத்துக்கு 2 நாள் கர்ப்பிணி பெண்களுக்கு உதவி பண்ணணும், வாரத்துக்கு 2 நாள் சின்ன குழந்தைங்களுக்கு ஊசி போடுறதுக்கான ஒரு மையம். ஒரு திமுக காரன் குடும்பமா உள்ள போய் தங்கிட்டான். அது ஒரு அதிமுக காரங்க வீடியோ எடுத்து போட்டாங்க. வடவள்ளியில 36வது வார்டுல பாருங்க, ஒரு திமுக பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் ஷாம் சுந்தர் போய் தங்கி இருக்கிறார். கடைசியில் அதையெல்லாம் பிரச்சனை பண்ணி ஒரு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மக்களுக்காக கட்டப்பட்ட அந்த பகுதியினுடைய சட்டமன்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அவர் நிதியில கட்டி திறக்கப்பட்ட ஒரு கட்டடம். இன்னைக்கு அரசாங்க கட்டடத்தை ஆக்கிரமிப்பு பண்றாங்க, அரசாங்க நிலத்தை ஆக்கிரமிப்பு பண்றாங்க. 2011 எப்படி புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் திமுக கார எங்கெல்லாம் நிலத்தை அடிச்சு பிடுங்கினாங்களோ அவர்களுக்காக ஒரு தனி இலாக்கா போட்டாங்க. அதே போல ஒரு தனி இலாக்கா போட வேண்டிய நிலைமை நமக்கு வந்துருச்சு. ஏழை தாயினுடைய வயிற்றிலே அடித்து பிடுங்கி அரசு சொத்தை அபகரித்து கொள்ளையடித்து ஊழல் செய்து இன்னைக்கு மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு தமிழகத்தை உருவாக்கி இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தை நம்ம வீட்டுக்கு அனுப்ப வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்குங்க. நமக்கு இந்த ஆட்சி வேண்டாம், ஸ்டாலின் ஐயா வேண்டாம். 5 வருஷம் நம்ம பார்த்துட்டுங்க, தப்பி தவறி தான் அவரே வந்தாருங்க. 4 லட்சம் வாக்கு வித்தியாசம் தான். 2021 தேர்தலை மொத்தமா எடுத்துக்கிட்டீங்கன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி அந்த பக்கம் பாத்தீங்கன்னா மொத்த தமிழ்நாட்டுக்கு சேர்த்து 4 லட்சம் ஓட்டு தான் வித்தியாசம். அது ஒரு பெரிய வித்தியாசம் கிடையாதுங்க. அதனால் இந்த முறை எந்த காரணத்திற்கும் கூட திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் ஆட்சியில் விடக்கூடாது. அவங்க நமக்கு வேண்டாம், வெறும் பொய்யை மட்டும் சொல்றாங்க. இன்னைக்கு எதற்காக பாரதிய ஜனதா கட்சி நாம் எல்லோரும் ஒரே அணியில ஒருங்கிணைந்து அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சராக கொண்டு வர வேண்டும் என்று ஏன் பேசுகின்றோம்? ஏன்னா பாரத தலைவர் ஐயா நரேந்திர மோடி அவர்கள் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. என்ன சொல்லியிருக்கிறாங்க? அதிமுக ஆட்சியில் இருந்த பொழுது இந்தியாவில் எங்கேயுமே 2016 இருந்து 21 வரை ஒரே நேரத்தில் 11 மருத்துவக் கல்லூரி ஒரே நேரத்தில் நம்ம கொடுக்கலீங்கம்மா. தமிழகத்துக்கு கொடுத்தோம், கேட்டு வாங்கினாங்க, சிறப்பா செஞ்சாங்க. நீலகிரியிலிருந்து கொங்கு மண்டலத்தில் 6 கல்லூரிகளை திறந்து இன்னைக்கு குழந்தைங்க எல்லாம் மருத்துவம் படிக்கிறாங்க. அதே போல அதிமுக அங்கே ஆட்சியில் இருந்த பொழுது மத்திய அரசுடைய திட்டங்கள் இங்கே முழுமையாக வந்துச்சு. இன்னைக்கு பிரதமர் வருத்தப்படுறாங்க, ஏழை மக்களுக்கு கொடுக்கக்கூடிய வீட்டு திட்டத்தை திராவிட முன்னேற்ற கழக அரசு முடக்கி இருக்கின்றார்கள் அப்படின்னு பிரதமர் குற்றம் சாட்டுறாங்க. பாருங்க, ஒரு நாட்டினுடைய பிரதமர் ஐயா மோடி அவர்கள் பொது மேடையில சொல்றாங்க, டெல்லியிலிருந்து நாங்கள் கொடுக்க வேண்டும் என்று நினைக்கின்றோம். தமிழக மக்களுக்கெல்லாம் கிராமப்புறத்தில் வீடு கொடுக்கணும்னு நினைக்கிறோம். அதையெல்லாம் முடக்கி வைத்திருக்கின்றார்கள். இந்த ஒரு காரணம், ஒரே ஒரு காரணம், மத்திய அரசுடைய எல்லா திட்டங்களும் மாநில அரசு மூலமாக தங்கு தடை இல்லாம மக்களுக்கு வந்து சேர வேண்டும் என்கின்ற ஒற்றை கருத்துல பாரதிய ஜனதா கட்சி இன்று அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களை முதலமைச்சர் ஆக்கணும். 234 தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கணும். நமக்கு என்னங்கம்மா, நாம் எல்லோரும் அரசியல் இருப்பது மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும். மத்திய அரசுடைய திட்டத்தையும் விட மாட்டீங்க, மாநில அரசு நீங்களும் திட்டம் போட மாட்டீங்க, பொய்யா சொல்றீங்க, தலைக்கு மேல கடன் வாங்கி வச்சிருக்கிறீங்க. இன்னைக்கு தாய்மார்கள் நீங்க உட்கார்ந்து இருக்கிறீங்கம்மா, உங்களுக்கு தெரியும் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பொழுது 2021 ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடனுங்கம்மா, ஒரு தலையின் மீது ரேஷன் அட்டையின் மீது இருந்த கடன் 2,10,000 ரூபாய். இன்னைக்கு 5 ஆண்டுகள் ஆட்சி முடிந்து ஒரு ரேஷன் அட்டையின் மீது இருக்கக்கூடிய கடன் ஒரு தலையின் மீது 4,82,000 ரூபாய். அப்ப 5 வருஷத்துல ஒரு ரேஷன் அட்டைக்கு 2,72,000 ரூபாய் கடன் வாங்கியிருக்காங்க. கடன். ஆமா, உங்களுக்கு கொடுத்தது எவ்வளவு? 32,000 ரூபாய், 32 மாசம் 1000, 5,000 ரூபாய் பொங்கல், 37,000. அது 1825 நாள், 5 வருஷம் கணக்கு போட்டா ஒரு நாளைக்கு 20 ரூபாய் பாக்கெட்ல 20 ரூபாய். ஆனா உங்க மேல கடன் வாங்கி இருக்கிறது 5 ஆண்டுகள்ல 2,72,000. 2,72,000 5 வருஷம் பாருங்க, ஒரு நாளைக்கு 150 ரூபாய் கடன். இதுதாங்க கருணாநிதி தனம் நம்ம சொல்றோம் இல்லைங்களா?
அடிக்கடி கருணாநிதி தனம்னு சொல்றோம். ஏன்பா என் தலைமையில 150 ரூபாய் கடன் வாங்கி என் பாக்கெட்ல 20 ரூபாய் வச்சு 130 ரூபாய் நீ ஆட்டையை போட்டேன்னு சொல்லுவாங்கல்லங்கம்மா. அதான் இந்த 5 ஆண்டு இதுக்கு ஒரு பேரு திராவிட மாடல் அரசன், இதுக்கு ஒரு பேரு வேற வச்சிருக்காங்க. இல்ல நாங்க மேடை போட்டு அண்ணன் சொன்னது போல நாளைக்கு திமுக காரங்க இங்க வந்து நாம் சொன்ன தரவு தப்புன்னு சொல்லட்டும், நான் பொது மன்னிப்பு கேட்கிறேங்கம்மா. பொது மன்னிப்பு கேட்கிறேன். இல்ல அப்படி இல்லவே இல்ல, நான் பொது மன்னிப்பு இதே இடத்துல மேடை போட்டு கேட்கிறேங்கம்மா. உங்க பேரை வைத்து ரேஷன் அட்டையை வைத்து 5 ஆண்டுகள்ல 2,72,000 ரூபாய் கடன், ஒரு நாளைக்கு 150 ரூபாய். ஆனா உங்களுக்கு வந்தது 20 ரூபாய், ஒரு நாளைக்கு 130 ரூபாய் உங்களுக்கு கடன். என்ன ஆச்சுங்கம்மா? என்ன ஆச்சு? ஆனால் நம்முடைய ஆட்சி வந்த பிறகு இன்னைக்கு நாம மக்களுக்கு பல விஷயங்களை சொல்லி இருக்கின்றோம். 2000 ரூபாய். இன்னைக்கு திமுக காரன் சொல்றான், இல்ல அதிமுக சொல்லுவாங்க செய்ய மாட்டாங்க. நம்முடைய ஆட்சி மகாராஷ்டிராவில் இருக்குதுங்கம்மா. இதற்கு முன்பு கூட்டணி ஆட்சி, இன்னைக்கு கூட்டணி ஆட்சியில் இருக்கும். அங்க மகாராஷ்டிராவில் ஒரு சகோதரிக்கு 2100 ரூபாய் நம்முடைய அரசு கொடுக்குது. 2100. அப்ப இங்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சகோதரிக்கு 2000 கொடுப்போம்னா முதல் மாசம் முதல் நாள் 2000 ரூபாய் கொடுப்போம்மா, 29வது மாசம் கொடுக்க மாட்டோம். அதனால எந்த அடிப்படையிலும் நீங்க திமுகவுக்கு வாக்களிக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. சட்டம் ஒழுங்கு கெட்டு போச்சு. தலைமை கடன் சொல்றேன்னு சொல்லக்கூடிய பணம் நேரத்துக்கு வர்றதில்லை. எந்த இடத்திலும் கூட எந்த வேலையும் செய்யலீங்கம்மா. இன்னைக்கு ஜிடி நாயுடு பாலம், அதுக்கு மட்டும் முதலமைச்சர் வர்றாரு. அடிக்கல் நாட்டினது யாரு? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். கோயம்புத்தூர் மாவட்டத்துக்குள்ள சுத்தி 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 முதலமைச்சர் வந்து சாம்பிராணி போடுற மாதிரி போட்டுக்கிட்டே இருக்காரு. மக்களுக்கு சாம்பிராணி போடுற மாதிரி. அவர் எதுக்கு வர மாட்டார், நேரா வருவாரு. ஒரு லைப்ரரியை பார்க்கறதுக்காக ஒரு 10 பேர் சேருவாங்க, திரும்ப பிளைட்ல போயிருவார். அடிப்படையில் கிராமப்புறத்துக்கு ஆரம்ப சுகாதார நிலையத்தை கட்டி கொடுத்தாங்களா? இல்லை, இந்த ஆட்சியில வரலீங்க. கிராமப்புறத்துக்கு பேருந்து நிலையம் இந்த ஆட்சியில வரல. அண்ணன் எஸ்பிபி அவர்கள் சொன்னது போல அடுத்த கட்டம் செல்வதற்கான உயர் சிகிச்சை இந்த ஆட்சியில் இல்ல. ஏழை மக்கள் மடிந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் ஒரே ஒரு புள்ளி விவரத்தை சொல்றேன் பாருங்கம்மா. நாம எல்லாம் கூட்டம் போட்டு சொல்றோம், தமிழகத்தில் ரேப் அதிகமாயிருச்சு, தமிழகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றம் அதிகமாயிருச்சு. நேற்று நம்முடைய உள்துறை செயலாளர் பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தார். நீங்க பாருங்கம்மா, தமிழகத்தினுடைய உள்துறை அமைச்சர் யாருன்னா முதலமைச்சர். பயந்து போய் அவரு வரல, டிஜிபி அனுப்புறாரு, கமிஷனர் அனுப்புறாரு, உள்துறை செயலாளர் அனுப்புறாரு. 5 பேர் வந்து இந்த மாடுகள்லாம் ஆடுகள்லாம் பாத்தீங்கன்னா இந்த பக்கரா ஆடு மாதிரி வந்து நிக்கும். அந்த மாதிரி 5 பேர் உட்கார்ந்து பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்துறாங்க. அதுல அவங்க தரவு கொடுக்கறாங்கம்மா. 5 ஆண்டுகள்ல தமிழகத்தில் நடந்த கொலை மட்டுமே 5 ஆண்டுகள்ல தமிழகத்தில் நடந்த கொலை 8008 பேர் தமிழகத்திலே வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். 5 ஆண்டுகள். 5 ஆண்டுகள் நடந்த கற்பழிப்பு மட்டுமே தமிழகத்தில் 2080. 5 ஆண்டுகள்ல இது நல்லா கேளுங்கம்மா. 5 ஆண்டுகள்ல 18 வயசுக்கு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தை, 18 வயசு கீழ் இருக்கக்கூடிய பெண் குழந்தையின் மீது நடத்தப்பட்ட குற்ற சம்பவங்கள் 5 ஆண்டுகள்ல 39,900. நல்லா கேட்டுக்கோங்க, 39,900. அப்ப ஒரு நாளைக்கு தமிழகத்தில் 18 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய பெண் குழந்தைகள் 22 பேர் ஒரு நாளைக்கு. இன்னைக்கு 22 பெண் குழந்தைகள் தமிழகத்தில் 18 வயசுக்கு கீழே அவர்கள் மீது குற்றம் நடந்திருக்கு. எந்த மண்ணாங்கட்டி ஆட்சி நடத்துறாங்கம்மா? மண்ணாங்கட்டி ஆட்சி. 39,900 பெண் குழந்தைகள் 18 வயசு கீழே. நான் சொல்லுங்கம்மா, நேற்று உள்துறை செயலாளர் அவர் நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்புல கொடுத்த பேட்டி நான் சொல்றேன். எந்த காரணத்திற்கும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழகத்தில் திரும்ப ஆட்சிக்கு வரக்கூடாதுங்கம்மா. எந்த காரணத்திற்கும் நம்முடைய குழந்தைகள் நிம்மதியா இருக்க மாட்டாங்க. ஆனால் இன்னைக்கு நம்முடைய உறுதி என்ன? மேல மோடி ஐயா இருக்காங்க, கீழே எடப்பாடி என்ன இருக்காங்க. கோயம்புத்தூரை பொறுத்தவரை இந்த பகுதியினுடைய வளர்ச்சிக்கு மறுபடியும் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் வரப்போறாங்க. நம்முடைய நோக்கம் என்னன்னா, கோயம்புத்தூர் இந்த 5 ஆண்டுகள், கோயம்புத்தூர் 5 ஆண்டுகள்ல எஸ்பி வேலுமணி என்ன ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டார். 2021 என்ன பண்ணாருங்க? 10க்கு 10 ஜெயிச்சார். 10க்கு 10. அந்த 10க்கு 10 ஜெயிச்சது பண்ண தப்புக்கு திமுக என்ன பனிஷ்மெண்ட் கொடுத்தான்னு தெரியுமாங்கம்மா? நீங்களாம் நம்ம சில விஷயத்தை மறந்துடுறோம். கொரோனா தடுப்பூசி மருந்த கோயம்புத்தூருக்கு 3 மாசம் நிறுத்தினாங்க, குறைவா கொடுத்தாங்க. இங்கே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, பாரதிய ஜனதா கட்சி ஆர்ப்பாட்டம் பண்ணுச்சு, அமமுக ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க. அம்மா
நான் சொல்வது 2021 மே மாசம், ஜூன் மாசம், ஜூலை மாசம். அது எப்படி கோயம்புத்தூர்ல 10க்கு 10 இங்க தேசிய ஜனநாயக கூட்டணி ஜெயிக்கலாம்? ஆர்ப்பாட்டம் செய்து நீங்க தடுப்பூசி கம்மியா கொடுக்கறீங்க, வேற வேற பகுதிக்கு அனுப்புறீங்கன்னு சொன்ன பிறகு முதலமைச்சர் வந்து பத்திரிகையாளர் சந்திப்பு கோயம்புத்தூர் நடத்தினார். இஎஸ்ஐ மருத்துவமனைக்கு சிங்கானல்லூருக்கு போயிட்டு சொன்னார், ஐயோ அப்படி இல்லைங்க, அப்படி இல்லைங்க, நான் கோயம்புத்தூருக்கு எல்லாமே கொடுப்போம். கோயம்புத்தூர் மக்கள் தெளிவா இருக்கிறாங்க. இன்னைக்கு தயாநிதி மாறன் சொல்றாரு, கோயம்புத்தூர்காரங்க பக்கத்தூர்காரங்களை கெடுப்பாங்களாமா. பாருங்கம்மா, தயாநிதி மாறன் அவர் சொல்லும் போது அதை கேட்டு கை தட்டி சிரிச்சது யாருன்னா செந்தில் பாலாஜி, 10 ரூபா பாலாஜி. தயாநிதி மாறன் அம்மா என்னைக்கு கருணாநிதி அவர்கள் ஒரு முறை சொன்னார்கள், நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லை. அதாவது திருநெல்வேலி வரைக்கும் தான், கன்னியாகுமரிக்குள்ள நாங்க போக மாட்டோம். அன்றையிலிருந்து கன்னியாகுமரி திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு இல்லை. அது காங்கிரஸ் கிட்ட இருக்கும், வேற கட்சி கிட்ட இருக்கும். நெல்லை எங்கள் எல்லை, குமரி எங்கள் தொல்லைனார். அன்னையோட கன்னியாகுமரி வெளியே போயிடுச்சு. திமுக காரன் நான் ஓட்டு போட மாட்டேன். இன்னைக்கு தயாநிதி மாறன் சொல்லுகின்றார், கோயம்புத்தூர்காரங்க குசும்காரங்க பக்கத்தூர்காரங்களை கெடுப்பாங்க. கோயம்புத்தூர்காரர்கள் அவர்களும் வாழ்வார்கள், வெளியே இருந்து யார் வருகின்றார்களோ அவர்களையும் வாழ வைப்பார்கள் இந்த மண்ணிற்காக. அதற்கு நானே ஒரு உதாரணம். 2002 இந்த ஊருக்கு படிப்பதற்காக வந்த 23 ஆண்டுகளுக்கு முன்பு பொறியியல் படிப்பதற்காக இதே ஊரில் திருமணமும் செய்து கொண்டேன். கோயம்புத்தூரை பொறுத்தவரை அவர்களும் நன்றாக இருப்பார்கள், அடுத்தவர்களுக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்து வளர வைப்பார். இன்னைக்கு அந்த கட்சி எங்க வெல்லாமா? இப்படி சொல்றவங்களை வெல்லாமா? அதனால் நீங்கள் தயாநிதி மாறன் அவராக இருக்கட்டும், செந்தில் பாலாஜியாக இருக்கட்டும், இந்த ஊரினுடைய தன்மை ரொம்ப மரியாதை கொடுக்கிறவங்க கோயம்புத்தூர்காரங்க. ஒரு அடி அடிச்சா கூட ஏனுங்க அடிக்கிறீங்க அப்படிம்பாங்க. ஏனுங்க அடிக்கிறீங்க? அந்த அளவுக்கு மரியாதை தெரிந்த கோயம்புத்தூர்காரங்களுக்கு மரியாதை கொடுக்க தெரியாத திராவிட முன்னேற்ற கழகம் எப்பவும் வேண்டாம். மறுபடியும் இந்த முறை இந்த பகுதியில் 10க்கு 10 மறுபடியும் அண்ணன் வேலுமணி அவர்கள் போன முறை 10க்கு 10, இந்த முறை 10க்கு 10 நம்முடைய ஆட்சி. ஒரு பெரிய பொறுப்புல மாரியம்மனுடைய அருள் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இந்த பகுதிக்கு மறுபடியும் வரட்டும். எங்களுக்கு தேவையெல்லாம் கோயம்புத்தூருடைய பெருமை உயரட்டும், கோயம்புத்தூர் வளரட்டும், அது எங்களுக்கு போதும். அதுக்காக மட்டும் நாங்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றோம். அருமை சொந்தங்களே, மறந்தும் இருந்து விடாதீர்கள், இருந்தும் மறந்து விடாதீர்கள். தேர்தல் எப்ப வேணாலும் வரப்போகுது. இந்த தொகுதியில நீங்க ரெட்டலைக்கு வாக்களிக்க போறீங்க. எங்கெல்லாம் தேசிய ஜனநாயக கூட்டணி இருக்குதோ அந்தந்த கட்சியினுடைய சின்னத்திற்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தாமரையில் நினைக்க போறீங்க, அமமுக இருக்கிறாங்க குக்கர்ல போட போறீங்க, தமிழ் மாநில காங்கிரஸ் இருக்கிறாங்க சைக்கிள் சின்னத்துல போட போறீங்க. கூட்டணி கட்சி மிக முக்கியமாக இந்த தொகுதியில ஒரு வரலாறு காணாத வெற்றி. எப்ப போஸ்ட் அடிச்சு இந்த முறை குறி தப்பாதுன்னு போஸ்ட் அடிக்கிறானோ வரலாறு காணாத வெற்றியை தொண்டாமுத்தூரில் நீங்கள் அளிப்பீர்கள் என்கின்ற முழு நம்பிக்கையோடு தெருமுனை பிரச்சார கூட்டத்திற்கு வந்திருக்கக்கூடிய எல்லா முன்னறிக்கையில் இருக்கக்கூடிய பெரியவர்கள், இந்த கட்சியினுடைய மூத்தவர்கள், எல்லா நம்முடைய தாய்மார்கள், அம்மா நாம வந்தோம்னா 100 நாள் வேலை வாய்ப்பு 150 நாள் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். நிச்சயமாக உங்களோடு அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இருப்பார்கள் என்கின்ற ஒரு நம்பிக்கையை உங்களுக்கு அளித்து தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்கின்ற ஒரு வேண்டுகோளை உங்களுடைய பாதத்தை தொட்டு வணங்கி இந்த நேரத்தில் வைக்க விரும்புகின்றோம். நன்றி, வணக்கம். அம்மா.